ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீமான் அவர்களோட கட்சிக்காரரும் அண்ட் யூடியூபரும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூல மதுரையில் அஜித் ஒரு வார்த்தை சொன்னா போதும் மிகப்பெரிய கூட்டத்தை காமிப்பாரு, விஜய் அவர்கள் கூட்டத்தை விட அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அவரோட அரசியல் ரீதியாக ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்தினாரு. அண்ட் அதுக்கு மிகப்பெரிய கூட்டமும் வந்தது. அண்ட் அதில் நம்ம தலாஜி சார் ஃபேன்ஸும் நிறைய பேர் போய் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கப்ப இப்போ ரீசெண்டாக சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்கள் கூட்டத்தை காமிச்சாரு, ஓகே, பட் அந்த கூட்டத்தை விட நடிகர் அஜித் அவர்கள் என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் அங்க வர சொன்னாங்கன்னா இதை விட மிகப்பெரிய அளவிலான கூட்டத்தை காமிக்க முடியும். அஜித் சார் நினைச்சா மதுரை ஃபுல்லா அவரோட கோட்டையா மாத்த முடியும். அப்படி ஒரு பவர் அவர் இருக்கு. அவர் அமைதியா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தல அஜித் சாரை பத்தி பேசியிருக்காரு. அண்ட் அதே போல ரீசெண்டா நடிகர் போஸ் வெங்கட்டும் அண்ட் அரசியல் தலைவரும் இருக்குமா அவரு ஒரு பொது மேடையிலே அஜித் அவர்களோட இடமே மதுரை தான், மதுரையில அவர் நினைச்சா எவ்வளவு பெரிய கூட்டத்தை வேணாலும் காமிப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அண்ட் அஜித் அவர்களோட ரசிகர்கள் மதுரையில அதிக பேர் இருக்காங்க. ஏன்னா படத்தோட ரிலீஸ் அப்பலாம் அங்க வேற லெவல் கொண்டாட்டமா போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கப்ப ரீசெண்டா சாட்டை துரைமுருகன் பேசுறது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இது அவர் விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே சண்டை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரல் டாக்கா போயிட்டு இருக்கு. பட் இதை பார்த்து எந்த ரசிகர்களும் கோவப்பட மாட்டாங்க. இது அரசியல் ரீதியா நடக்கிற பிரச்சனை, நடிகர்களுக்குள்ள இது எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற மாதிரி முடிவுகளும் ஜெனின் ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ், சாட்டை துரைமுருகன் பேசுனதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.